மத்திய நிதியமைச்சர் மாநில அரசு தமிழக அரசு வெள்ளத்தின் போது மீட்பு நிவாரணப் பணிகளில் என்ன செய்தது அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மத்திய அமைப்புகளான NDRF போன்றவை எல்லாம் குறிப்பாக இன்னும் ஹெலிகாப்டர் கப்பல்கள்லாம் தயார் நிலையில் இருந்தது, மாநில அரசு தயாராக இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் இணைந்திருக்கிறார். திரு அருணன், மாநில அரசை குற்றம் சாட்டி இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர். NDRF உள்ளிட்டவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மாநில அரசு களத்துக்கு வந்தது. முன்பே பல எச்சரிக்கைகளை விடுத்திருந்தாங்க. 5 நாட்களுக்கு முன்பே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனாலும் கோட்டை விட்டு விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? ரொம்ப வேதனையா இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சரே இப்படி உண்மைக்கு மாறா பேசலாமா? நாம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? வழக்கமா செய்யக்கூடிய அந்த ஆரஞ்சு அலர்ட் அல்லது ரெட் அலர்ட் இப்படித்தானே பண்ணாங்க. இந்த மாதிரி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இப்படி ஒரே நாள்ல இது ஒரு பெருமழை பெய்யும், இவ்வளவு பெரிய பாதிப்பு வரும், தாமிரபரணியே இப்படி ஊருக்குள்ள வந்துடும் அப்படின்னு என்னங்க சொன்னாங்க? பொதுவா எப்பவும் போல சொல்றது போலத்தான் அந்த ரெட் அலர்ட் என்பது, அந்த எச்சரிக்கை என்பது தந்தாங்க. அதைத்தான் முதலமைச்சர் சுட்டி காண்பிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரியான ஒரு பெரும் பாதிப்பு வரப்போகுது என்று எப்ப சொன்னீங்க, எங்க சொன்னீங்க? நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த வானிலை ஆய்வு மையம் எங்ககிட்ட ரொம்ப அற்புதமான அருமையான நவீன கருவிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லது. ஆனா அந்த கருவிகள் வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியான முறையில முன்கூட்டியே சொல்லலையே. அந்த உண்மையை தானே முதலமைச்சர் சுட்டி காண்பிக்கிறாரு. அதை மறுப்பது என்ன நியாயம்? அவ்வளவு பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட மறுக்கிறாங்களே நிதியமைச்சர். ரொம்ப வேதனையா இருக்கு. அதே போலதான் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் மழை எதிர்பார்க்கல. ஆனா மாநில அரசு தயாரா இருந்ததா? இதுக்கு முதலமைச்சரே டெல்லியில இருந்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன முதலமைச்சர் பிரதமரையும் பார்க்க போனுங்க, இல்லாட்டி அவர் நிச்சயம் கேன்சல் பண்ணிருப்பாரு. அதனாலதான் மற்ற அமைச்சர்கள் கொடுத்திருக்காரு. 9 அமைச்சர்கள், எத்தனை IAS அதிகாரிகள் அங்க களத்துல அவ்வளவு பெரிய அனுப்பிட்டு அதுவும் டெல்லிக்கு போய் அங்கிருந்தே மானிட்டர் பண்ணாரு. அவ்வளவு நம்ம பார்த்தோம்லங்க. அவங்க காலையில பிரதம மந்திரி சந்திப்பா இருந்துச்சு, சாதிச்சு நேரடியா அங்கிருந்து இங்க நெல்லைக்கு வர்றதா தான் திட்டம்னு முதல்ல சொன்னாங்க. இரவு 10:30க்கு தான் அவர் மாத்துறாரு. பிரதமரை பார்க்காம வரலாமா? அவர் செய்ய வேண்டிய வேலை, முதலமைச்சர் தான் அந்த வேலையை பார்க்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியும்? அவர் இரவு 10:30 மணிக்கு சந்திக்கிறாப்புல. சந்திச்சுட்டு இந்த மாதிரி 12,000 கோடி ரூபாய் நிவாரணம் வேணும், உடனடியாக 2,000 கோடி ரூபாய் நிவாரணம் வேணும்னு கேட்டுட்டு வர்றாரு. ஆனா எதுக்கும் அது சரியான பதில் இல்லை என்பதுதான் இங்க வந்த பிறகு அவர் தருகிற பேட்டி உணர்த்துது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நிதி அமைச்சர் நாங்க 450 கோடி ரூபாயை முன்கூட்டியே வழக்கத்துக்கு மாறாக விடுவிச்சோம்னு. முதலமைச்சர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. அது வழக்கமாக மாநில இயற்கை பேரிடர் நிவாரண நிதிக்கு வர வேண்டிய 2வது தவணை. அதுதான் அந்த 450 கோடி. இந்த சென்னையில நடந்த இந்த பேய் மழைக்கும் இப்ப நெல்லையில வந்திருக்கக்கூடிய இந்த குடிநீர் மழைக்கும் அவங்க இதுவரைக்கும் பணம் எதுவும் நிதி தரணும். அப்ப குறிப்பாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து பணம் வரணும், எதுவும் வரல என்று இவ்வளவு ஆதாரபூர்வமா அவர் சொல்றாரு. அதெல்லாம் அவங்க எங்க மறுக்க முடியும்? நிதி அமைச்சரால 19 ரூபா சொல்றாங்க, நாங்க 450 கோடி ரூபா கொடுத்தோம் அப்படின்னு. எதுல இருந்து கொடுத்தீங்க? வழக்கமா தர்றதுல இருந்து அதை மறுக்க சொல்லுங்க. அப்ப நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்போம். பேரிடராக அறிவிக்கக்கூடிய முறையே இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இதுவரை அறிவிக்கல. ஆனா தேசிய பேரிடரா அறிவிக்க தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்காருன்னு நிதியமைச்சர் சொல்றாரு. ஆமா, கேட்டா இப்ப இதை விட பெரிய பேரிடர் என்ன வரணும்னு நினைக்கிறாங்க? இப்ப பாருங்க, நிதி அமைச்சரே ஒத்துக்கிட்டாங்கல்ல, தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னு சொல்றாரு. சென்னையே அறிவிச்சிருந்தா இப்ப நெல்லையை இன்னும் பாருங்க, உண்மையிலேயே ரெண்டும் சேர்ந்த பிறகு கூட அறிவிக்கல நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவிச்சா இந்த நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலயா? ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, அப்படி ஒரு நடைமுறையே இல்ல அப்படின்றாரு. சரி, நடைமுறையே இல்ல, நிதின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த முன்னாடிதான் இருக்குது, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு அவர் முதலமைச்சர் சொல்றாரு. அதுல இருந்து கொடுக்கலாம்ல. நீங்க அறிவிக்க வேணாம், எங்களுக்கு நிதி தாங்க வேணும், அறிவிப்பா வேணும். அவர் ஒரு காரணத்துக்காக அந்த தேசிய இயற்கை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பணம் நிதி வேண்டும் என்பதற்காக அதை சொல்றாரு. நீங்க அறிவிக்க மாட்டோம், எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, உங்களுக்கு நல்ல பழக்கமே இல்லை. சரி, இல்லைன்னு வச்சு நிதி அப்புறம் எதுக்கு அந்த நிதி இருக்குது? அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி என்பது எதுக்கு இருக்கு நண்பர்? எனக்கு புரியல. இதை விட என்ன பெரிய பேரிடர் வேணும் தமிழ்நாட்டுக்கு? இதை விட பெருசா வேணும்னு ஆசைப்படுறாங்களா அவங்க?
ஒன்றிய ஆட்சியாளர்கள், பாஜக ஆட்சியாளர்கள். வேதனையா இருக்குது. ஏங்க இது பாருங்க, நம்ம எல்லாம் வந்து பார்த்துட்டோம், வரலாறு சொல்லுது. இல்ல வந்து பார்த்தா சென்னையில வந்தது பூராமே 47 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறாங்க. இங்க நெல்லையில வந்து இதை பார்த்தா 90 ஆண்டுகளுக்கு முன்புதான் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இதை விட பெரிய பேரிட்டு அது என்ன வேணும்? அப்போ வந்து நீங்க வந்து இதுக்காக சிறப்பு நிதி எதுவும் தர மாட்டீங்க. ஏற்கனவே தர வேண்டிய அந்த நிதியில 2வது தவணையை மட்டும் கொடுப்பீங்க. இது என்ன கொடுமை? எனக்கு ஒண்ணும் புரியல. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த அம்மையார் நிதி அமைச்சர் அவங்க வந்து இப்படி எல்லாம் பேசுவது என்பது, அவங்க ரொம்ப இதா பேசுறாங்க. என்ன இரவு 10:30 மணிக்கு பிரதமரை சந்திச்சா உடனே வந்துருமா, கிடைச்சிருமா, அப்படிலாம் பேசுனதாக வருது. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்க கொடுத்த டைட்டில் தானே முதலமைச்சர் பேசுறாரு. நீங்க கூட சொல்வீங்க முதலமைச்சர் வந்து பொறுப்பா போய். இன்னும் நான் கேட்கிறேன், இந்த பிரதமர் இந்த தமிழ்நாட்டு இந்த 2 கொடூர வெள்ளம், இந்த கொடூர புயல் மலைகளை பற்றி ஏதேன்னு சொன்னாராங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ட்விட்டர் பதிவு போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம். நேரம் வந்திருக்க வேணாமாங்க? அவர் ஏங்க வரல? சரி, நெல்லையாவது பின்னாடி, சென்னைக்கு கூட வந்து எட்டி பார்க்கலையே. அந்த குழு வந்ததோட சரிதானே. ஆனா தமிழ்நாட்டின் மீது பிரியமா இருக்கு, தமிழின் மீது ரொம்ப பற்றா இருக்கு. எனக்கு வள்ளுவர இன்னும் வேடிக்கை என்னன்னா, இங்க போயிருக்காரு, காசிக்கு போயிருக்காரு, அவங்க நடத்தின அந்த தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு, அதை போய் துவக்கி வைக்கணும். அப்படித்தான் தமிழ் பற்ற காமிக்கணுமா? எனக்கு புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய நிதி எங்க? நாங்களும் வரிப்பணம் கட்டுறவங்க, நாங்க தான் அதிகமா கொடுக்கிறோம். அதிகமா கொடுக்கிற மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. ஜிஎஸ்டி உட்பட, வருமான வரி உட்பட நமக்கு கேட்கிற உரிமை இருக்கு. இது வந்து அவங்க போடுகிற பிச்சையர்ல, இது உரிமை. ஆனால் வந்து என்னென்னமோ பேசுறாங்க. நிதியமைச்சருடைய பேச்சுடைய அந்த துணியே ரொம்ப வேதனையாக இருக்கு. நன்றி. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க. நன்றி திரு அருணன். ஏன் பிரதமர் வரல, ஏன் நெல்லைக்கும் வரல, சென்னைக்கும் வரல, ஏன் பார்வையிட வரலன்ற கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. எதற்கு தேசிய பேரிடர் நிதி அப்படின்னு ஒன்று இருக்கிறது, தேசிய பேரிடராக அறிவிக்கும் வழக்கம் இல்லைன்னா எதற்கு அந்த நிதி, எவ்வாறு அந்த நிதியை பெறுவது என்ற கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.